Good morning students, I am MRK. Today நம்ம பார்க்க போகிறது 10th standard mathematics chapter 1 relation functions யூனிட் எக்ஸசைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அழகு பயிற்சி அப்படின்றது கொஸ்டின் நான் பேஸ்ட் பண்ணலை. ஸோ புக் வந்து பக்கத்தில் வச்சுக்க. நான் புக்கிலேருந்து தேவையானதை எடுத்து எழுதியிருக்கேன். 7th சம் பார்க்க போகிறோம். கேபிட்டல் ஏன்னு ஒரு செட்டு கொடுத்துருக்கு, கேபிட்டல் பின்னு ஒரு செட்டு கொடுத்துருக்கு, கேபிட்டல் சின்னு ஒரு செட்டு கொடுத்துருக்கு, கேபிட்டல் டின்னு ஒரு செட்டு கொடுத்துட்டு வெரிஃபை பண்ண சொல்லியிருக்கு. A cross C is a subset of B cross D அப்படின்னு சொல்லி. ஓகே, ஃபஸ்ட்டு B cross D கண்டுபிடிச்சிருவோம். அதான் பெரிய செட்டு. அப்போ B எழுதிட்டேன். கிராஸ் D வந்து 5 6 7 8. இப்போ நம்ம பேர் பண்ணுவோம். 1 எடுத்து இந்த 5 6 7 8ஓட பேர் பண்ணணும். எப்படி? அப்போ 1,5 1,6 1,7 1,8. நெக்ஸ்ட்டு 2 எடுத்து பண்ணுவோம். 2,5 2,6 2,7 2,8. நெக்ஸ்ட்டு 3,5 3,6 3,6 3,7 3,8. ஓகே, அடுத்து லாஸ்ட் ஒன்று 4,5 4,6 4,6 4,6 அடுத்து 4,7 அடுத்து 4,8. நெக்ஸ்ட் என்னது? 4,8. சரி, க்ளோஸ் பண்ணிக்க செட் ப்ராக்கெட்டை. நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது A cross C. A cross C. A cross C. ஓகே, குட். முதல்ல A எழுதிக்கோ. 1 2 கிராஸு C எழுதிக்கோ. 5 6 பேர் பண்ணுறேன். 1,2 1,5 1,5 1,5 1,6 2,5 2,6. ஓகே, குட். இப்போ நம்ம A cross C கண்டுபிடிச்ச இந்த எலமெண்ட் ஃபுல்லாக இதுக்குள்ளே இருக்கான்னு பாரு. 1,5 இருக்கான்னு பாரு. இந்த இருக்குது 1,5. 1,6 இந்த இருக்குது. 2,5 இந்த இருக்குது. 2,6 இந்த இருக்குது. Therefore A cross C is a subset of இல்லை மேலே எவ்வளோ பார்த்து எழுதிடலாம். B cross D அப்படி B cross D அப்படின்னு அர்த்தம். புரியுதா சொல்கிறது? பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. ஓகே, குட். தேங்க்யூ.